Hi everyone, welcome to We Learn channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th மேத்தமெட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இந்த சாப்டரோட எக்ஸசைஸ் 1.4 அதுல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம சால்வ் பண்றது? பை கிராமர்ஸ் ரூல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கிராமர்ஸ் ரூல் நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்ப கிராமர்ஸ் ரூல் என்னது? இப்ப பாத்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல் நம்ம யூஸ் பண்ணி இந்த டூ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். கிராமர்ஸ் ரூல் பாத்தீங்கன்னா அன்னோன் வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக கிராமர் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் இதை உருவாக்குனாரு. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து நம்ம வந்து டெல் எக்ஸ் பை டெல் அப்படின்னு வரும், y வந்து டெல் ஒய் பை டெல்னு வரும். நீ எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெல் எக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதை மேட்ரிக்ஸாக எழுதிக்கலாம். இந்த கொடுத்துருக்க லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸாக எழுதிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2y பிளஸ் இந்த பிளஸ் 16 இருக்கு இல்லையா, அது நம்ம வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ அது -16 ஆகிடுமா, அது அப்படியே வச்சுக்கோங்க. XY வேரியபிள் இருக்கிற கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கணும். ஓகேவா? மிச்சம் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடுங்க. அப்பதான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அது தனி மேட்ரிக்ஸ் எழுத முடியும். ஓகேவா? -7 வந்து இங்க ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா +7 ஆயிடும். இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த XY அன்னோன் வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஒரு மேட்ரிக்ஸ்ல எழுதி ஆகணும். அப்ப 5 -2 1 3 இந்த மாதிரி நம்ம நிறைய வாட்டி எழுதிருக்கோம் இல்லையா. இப்ப அன்னோன் வேரியபிள்ஸ் ஒரு இதுல எழுதணும். எழுதியாச்சா? இப்ப -16 7 இதை வந்து ஒரு இதுல எழுதணும், ஒரு மேட்ரிக்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எழுத தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெல் டெல் அப்படின்றது வந்து லெட் அப்படின்னு போட்டு நம்ம ஏ மேட்ரிக்ஸ், எக்ஸ் மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா. இந்த அன்னோன் வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாகணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த காலம்ஸை ரீப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, இந்த பி இருக்குல்ல, பி மேட்ரிக்ஸ் -16 7 இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல போட்டு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு எக்ஸ் வேரியபிளோட இது கிடைக்கும், டெல் எக்ஸ் கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் காலம்ல நம்ம -16 7 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து சப்ஸ்டியூட் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அது நம்மளுக்கு டெல் ஒய் கொடுக்கும். இப்போ டெல் எக்ஸ் டெல் ஒய் வச்சு நம்ம டெல்லால டிட்டர்மினன்ட் காமன் டிட்டர்மினன்ட்டால நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அன்னோன் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் கிடைச்சிரும் டைரக்டாவே. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்றதுல கிராமர்ஸ் ரூல் வந்து நிறைய பேர் அட்டென்ட் பண்ணுவாங்க, யாரும் விட்டுட்டு வர மாட்டாங்க. ஏன்னா கிராமர்ஸ் ரூல்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலே போதும், வேற எதுவுமே பண்ண வேணாம். ஓகேவா? நோ ரிடக்ஷன், நோ எனிதிங். ஓகேவா? வெறும் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு ஆன்சரை வர வச்சிடலாம். பாத்தீங்கன்னா காமன் டிட்டர்மினன்ட் இருக்குல்ல, அதை போட்டுடலாம். 5 -2 1 3. இப்போ காமன் டிட்டர்மினன்ட் பாத்தீங்கன்னா 5 -2 1 3. இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 5 3s are 15. 1 into -2 1 into -2 எவ்வளவு வருது? -2 வருது. அப்ப -2 எழுதணும். ஏன்னா எப்பயுமே செகண்ட் எலிமெண்ட் டிட்டர்மினன்ட்ல நம்ம நெகட்டிவ் சைன் தான் போடுவோம். ஓகேவா? இதை நீங்க மறந்துடாதீங்க. இப்ப 15 -2 வருதா, அப்ப மைனஸ் சேர்ந்து நம்மளுக்கு பிளஸ் பாசிட்டிவ் ஆயிடும். இப்ப இந்த பாசிட்டிவ் 2 வந்து 15 + 2 ஆயிடும். அப்ப 15 + 2 17 வருதா. அப்ப 17 வந்து not equal to 0. 17 not equal to 0. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஓகே. இப்ப 17 ஏன் not equal to 0ன்றத நான் சொல்றேன்னா, ஒருவேளை இந்த டிட்டர்மினன்ட் காமன் டிட்டர்மினன்ட் வந்து 0வா இருந்துச்சுன்னா நம்மளால எக்ஸையும் கண்டுபிடிக்க முடியாது, ஒய்யையும் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டுமே என்ன வரும்? டைரக்டாவே நம்ம 0ன்னு போட்டுடலாம். ஓகேவா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் நான் not equal to 0ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? not equal to 0ன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ not equal to 0 இருக்கிறதுனால நம்ம 17 எடுத்து இங்க டிவைட் பண்ணா நம்மளுக்கு வேற ஏதாச்சும் வேல்யூஸ் வரும். ஒருவேளை ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா, டிட்டர்மினன்ட்டே 0 வந்துச்சுன்னா மிச்சம் எல்லாமே என்ன வரும்? 0 தான் வரும். XY வேல்யூஸ் எல்லாமே
0 தான் வரப்போகுது. இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க, டிட்டர்மினன்ட் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 17 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். டெல் எக்ஸ் என்ன பண்ண போறோம்னா del 1 சொல்லலாம், del 2 சொல்லலாம், இல்ல del எக்ஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வேரியபிளோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான டிட்டர்மினன்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இங்க பி மேட்ரிக்ஸ் இருக்கா, அதை வந்து ஃபர்ஸ்ட் காலமா ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ 16 7 அது வந்து ஃபர்ஸ்ட் காலத்துல எழுதிக்கிட்டு ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது, ஓகேவா, ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இப்போ 16 7 இது வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல போட்டு செகண்ட் காலம் அப்படி எழுதிக்கலாம், -2 3 -2 3 இப்படி இது மாதிரி கிடைச்சிருக்கா. இது நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இதான் del x. இப்போ 16 × 3 எவ்வளோ, இப்போ 16 × 3 எவ்வளோனா -48, -16னால -48 வரும். அப்புறம் மைனஸ் ஆஃப் 7 × -2 எவ்வளோ, -14, -14 வரும். ஏன் மைனஸ் போடுறோம், ஃபார்முலா டிட்டர்மினன்ட்டுக்கு செகண்ட் எலிமெண்ட் எப்பயுமே நெகட்டிவ் சைன் போட்டாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். அப்போ இது வந்து -48 + 14 ஆயிடும். இப்போ 48 14 எடுத்து நம்ம ஆப்போசிட் சைட்ல இருக்கிறனால சப்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். சப்ட்ராக்ட் பண்ணணும் நம்மளுக்கு எவ்வளவு வரப்போகுது, அப்போ 48 - 14 எவ்வளோ, இது வந்து 8ல 4 போச்சுன்னா 4, 4ல 1 போச்சுன்னா 3. அப்போ கடைசியில் நம்மளுக்கு 34 கிடைக்குது. ஆனா கிரேட்டர் சிம்பிள் சைன் என்ன இருக்குன்னு பார்த்து தான் நம்ம சைனை போடணும். 48 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சைன் வந்து நெகட்டிவ்ல இருக்கனால -34 தான் நம்மளுக்கு வந்தது del x. இப்போ del y கண்டுபிடிக்க போறோம். del y பாத்தீங்கன்னா செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் காலம் என்னது 5 1, செகண்ட் காலம் என்னது -2 3, இப்போ -2 3. ஆனா அதுக்கு பதிலா நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம், -16 7, ஓகேவா. இதை மட்டும் கரெக்டா நீங்க ரீப்ளேஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், எக்ஸ் வேல்யூ y வேல்யூ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 5 × 7 வந்து 35, 2 × 2 மேட்ரிக்ஸ், ஓகேவா. 5 × 7 வந்து 35. 1 × 16 எவ்வளோ, -16 -m போட்டோம். அது வந்து ஃபார்முலா டிட்டர்மினன்ட் செகண்ட் எலிமெண்ட் எப்பயுமே நெகட்டிவ் சைன் போடணும். பாத்தீங்கன்னா மைனஸ் எவ்வளோ எப்படி ஆகும், +16 ஆயிடும். அப்போ +16 போடலாமா, +16 ஆயிடும். -16 வந்து +16 ஆயிடும். இப்போ 35 + 16 எவ்வளோ, 35 + 16 எவ்வளோ, 35ல 16 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இது 5 6 11 ஆயிடும். 3 + 1 4 5, அப்புறம் 5 51 வந்துடும். அப்ப 51 வருது. அப்ப del y நம்மளுக்கு எவ்வளவு வருது, 51 வருது. ஓகே, அப்ப நம்ம del x del y நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. del x வந்து -34, del y வந்து 51. அப்ப del x del y நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு நம்ம x y கண்டுபிடிச்சிடலாம். x என்னது, del x by del y, del y by del, ஓகேவா. இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம del x del y நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்கலாமா. இப்ப பாருங்க, del x வந்து del x by del, அப்ப del x வந்து நம்மளுக்கு 34னு தெரியும். del என்னது, del என்னது காமன் டிட்டர்மினன்ட், அது 17 நம்மளுக்கு வந்துருச்சா. அப்ப 17. இப்ப -34 17 ஆட் பண்ணா 34. அப்ப 17 2s are என்னது 34னு தெரியுது. அப்ப 17 டேபிள்ஸ்ல நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 17 1s are வரும், 34 வந்து 2 டைம்ஸ் வரும் 17ல, ஓகேவா. இப்ப நம்மளுக்கு -2 கிடைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா y கண்டுபிடிக்கலாம். இது x, இப்ப y கண்டுபிடிக்கிறோம். del y by del, இப்ப del y என்னது 51 கண்டுபிடிச்சோம். அப்ப del என்னது 17, ஓகேவா. del என்னது 17. இப்ப இந்த 51 வந்து 17 டேபிள்ஸ்ல 3 டைம்ஸ் வரும், ஓகேவா. தேர்ட் டைம்ஸ்ல வரும். 17 3s are தான் 51, 17 3s are 51. 17 வந்து 1 டைம்ஸ், 51 வந்து 3 டைம்ஸ். அப்ப 3 கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா x வந்து -2னும் y வந்து 3னும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஓகேவா. இதான் நம்ம கிராமர் ரூல் யூஸ் பண்ணி கிடைச்ச
அன்னோன் வேரியபிள்ஸோட வேல்யூ. நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு கிராமர்ஸ் ரூல் வச்சு இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி காமன் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம். அப்புறமா del x del y கண்டுபிடிச்சோம். அதை வச்சு நம்ம எக்ஸ் ஒய் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவுதான் இந்த சம். ஓகேவா? இவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.